அன்பான நேயர்களே, இனிய வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம அஸ்ட்ராலஜியில் ஜெமினி அஸ்ட்ராலஜிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். மெடிக்கல் அஸ்ட்ராலஜி, இந்தியன் அஸ்ட்ராலஜி, வேதிக் அஸ்ட்ராலஜி, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி, இப்படி நிறைய அஸ்ட்ராலஜி இருக்குது. அதில் ஜெமினி அஸ்ட்ராலஜி ஒன்று. அந்த ஜெமினி அஸ்ட்ராலஜியில் நேச்சுரல் காஸ், அதாவது எந்த கிரகங்கள் யாரை குறிக்கும், எந்த வீட்டில் எந்த பாவத்தில் இருந்தால் அதனுடைய பலனை கொடுக்கும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பிளானட், அதாவது கிரகம் சூரியன் யாரை குறிக்கும்னு கேட்டாங்க, ஃபாதரை, அப்பாவை. அதே மாதிரி சந்திரன் மதரை, அம்மாவை. செவ்வாய் பிரதர்ஸ், சகோதரர்களை. புதன் ப்ரொஃபஷன். புதன் ப்ரொஃபஷன், ஏன்னா இன்டெலிஜென்ட்டு, புத்தி கூர்மையானது புதன். அந்த புதன் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்ததுனாக்க அவங்களோட படிப்பு, வேலை ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி ஜூபிட்டர் குழந்தை பாக்கியம், வீடு வாகன வசதிகள், அப்புறம் சந்தோஷங்கள் எல்லாமே கொடுக்கும். சுக்கிரன் ஸ்பவுஸ், அதாவது கணவன் அல்லது மனைவி, அப்படி ஒரு உறவுகளை பற்றி சொல்லக்கூடியது சுக்கிர கிரகம். சனி லாங்கிவிட்டின்னு சொன்னாக்க லைஃப், அதாவது லைஃப்பில் நீண்ட நாள் உயிர் வாழ்வது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தாக்க சனி ஸ்ட்ராங்காக இருந்ததுனாக்க அவங்களோட வாழ்க்கை 80 வயசுக்கு மேலே 90 வயசு கூட போகும். அதே மாதிரி ராகு மெட்டர்னல் ரிலேஷன்ஸ். கேத்து பேட்டர்னல் ரிலேஷன்ஸ். கேத்துவுக்கு பொதுவாகவே எல்லோரும் சொல்லுவாங்க மெட்டர்னல் பித்ருக்காரக்கன்னு சொல்லிட்டு, அதாவது பேரண்ட்ஸோட மூதாதையர்கள், அவர்களை பற்றி பேசக்கூடியது கேத்து. இப்படி இந்த கிரகங்கள் இந்த வேலைகளை செய்யும்பொழுது எந்த வீட்டில் இருக்கிறது, யாருடைய திருஷ்டி இவர்களுக்கு கிடைக்கிறது என்பதை பொறுத்து அந்த வேலை பயனுள்ளதா இல்லையா என்று பார்த்து கொள்ளலாம். அடுத்தது இந்த காரக்கு. இந்த ஜெமினி அஸ்ட்ராலஜியில் ஒரு விஷயம் இருக்குது. 7 காரக்கு இருக்குங்க. காரக்குன்னா அது இதுதான் சொல்லுவோம், யாரெல்லாம் குறிக்கிறதுங்கிறது. ஆத்மகாரக்கா ஃபஸ்ட்டு ஆத்மகாரக்கா, அப்புறம் அமாத்திய காரக்கா, அப்புறம் பிராத்ருக்காரக்கா, 4வது மாத்ருக்காரக்கா, புத்திரக்காரக்கா, ஞாந்திகாரக்கா அண்ட் தாரா. ஃபஸ்ட்டு அமாத்தியம்ங்கிறது லைஃபு, லாங்கிவிட்டி, டோட்டலாக ஒரு பர்சனாலிட்டி, ஜென்ரலாக எல்லாத்தையுமே டாப் டு பாட்டம் சொல்லக்கூடியது. பிராத்ரு அப்படி அமாத்தியம், அதுவும் குடும்பம், ஃபேமிலி, எக்கனாமிக்கல் பொசிஷன் எல்லாமே சொல்லக்கூடியது. பிராத்ரு அப்படின்னாக்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸை பற்றி சொல்லக்கூடியது. மாத்ருனா மதரை பற்றி சொல்லக்கூடியது. புத்திரன்னா குழந்தைகளை பற்றி. தாரானாக்க பார்ட்னரை பற்றி. கிராந்தின்னா இன்டெலிஜென்ஸு எல்லாமே இருக்கும் அதில். ஸோ இப்படி 7 காரக்க பராசர் படைச்சிருக்காரு ஜெமினி அஸ்ட்ராலஜியில். இந்த ஜெமினி அஸ்ட்ராலஜி எப்படி பார்க்குறது? இந்தியன் அஸ்ட்ராலஜியில் நம்ம பார்க்கும்பொழுது ஒவ்வொரு கட்டத்தையும் லக்னத்திலேருந்தோ, ராசியிலிருந்தோ, அல்லது சூரிய ராசியிலிருந்தோ நம்ம கணக்கிட்டு நம்ம சொல்ல முடியும், ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியும். ஆனால் அந்த ஜெமினி அஸ்ட்ராலஜியில் எப்படின்னு கேட்டாங்க, தவக்கலை 4 எப்படி ஜம்ப் பண்ணுதோ அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதக கட்டத்திலையும் 4 கட்டத்தை தாண்டி தான் இதோட ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியும். இப்படி தான் இதை ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஜெமினி அஸ்ட்ராலஜியும் வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான். இப்போது ஜென்ரலாகவே எல்லோரும் பார்க்குறது என்னென்னா, லக்னம் சார்ட்டு, ராசி சார்ட்டு 2 தான். அந்த 2ஐயுமே பார்த்து தசா கோச்சாரத்தை எப்படி நடக்குது, டிரான்சிட் பாயிண்டில் எப்படி இருக்குது கிரகங்கள், அதை வச்சே எல்லோரும் சொல்லிடுறோம். ஆனால் கூட இன்னும் நம்ம டீட்டெயிலாக போகணுன்னாக்க நிறைய விஷயங்கள் இருக்குது அஸ்ட்ராலஜியில். ஆனால் அவ்வளவே நம்ம படித்தோம்னாக்கா நமக்கும் புத்தி கலங்கும், சொல்கிறவங்களுக்கும் சரி, கேட்குறவங்களுக்கும் சரி. அதனால் ஆனாலும் பேசிக் நாலேஜ் இந்த அஸ்ட்ராலஜியில் இவ்வளோ பெரிய, திஸ் இஸ் பிக் ஓஷன். இது ஒரு காரணத்தை வச்சு நம்ம ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு வர முடியாது. அதனால் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நிறைய படிக்கிறதுக்கு இருக்குது. நிறைய படிங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிங்கனாக்க அந்த ப்ரெடிக்ஷன் 90% சூப்பராக வரும். நன்றி, வணக்கம்.